வணக்கம் நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் என்புடன் வரவேற்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்ததுமே கட்சிக்கான ஒரு கொள்கை வார்த்தையாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற வார்த்தையைத்தான் அவர் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். எந்த மேடையில் பேசினாலும் உங்களது அண்ணன், உங்களுடைய தம்பி, சின்ன குழந்தைகளுக்கு மாமா என்றெல்லாம் உறவு வைத்து பேசுகிறவர் உண்மையிலேயே மக்களை எப்படி அணுகுகிறார் என்கிற ஒரு கேள்வியை மீண்டும் மையப்படுத்தி நாம் பேசிய வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு காரணம் 2 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த தொகுதியில் நாம் வெற்றி பெற்றோம் என்ற நினைவு வந்து அதனை நாங்கள் ஆய்வு செய்கிறோம், சில திட்டங்களை தொடங்கி வைக்கிறேன் என்கிற பெயரிலே பெரம்பூர் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கே ஆய்வு பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பணியாளர், எளிய மனிதர், ஒரு நடிகர் என்கிற அடிப்படையிலாவது அவரிடம் கை கொடுத்து பேசிவிட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே கை கொடுக்க அவர் விருப்பப்பட்டு தெரிவிக்கிறார். உடனே விஜய் அப்படியும் இப்படியும் சுற்றி பார்த்து விட்டு கைகளை இப்படியாக அவர் கட்டிக்கொள்கிறார். காரணம், அவரோடு கை கொடுக்க அவர் விரும்பவில்லை என்பதுதான். ஆனால் அவர் முதலமைச்சராக ஆனதிலிருந்தே ஒன்றன் பின் ஒன்றன் நாளாக எத்துணை நடிகர்களை, நடிகைகளை, மிகப்பெரிய அதிபர்களை எல்லாம் அவர் சந்திக்கிறார். அவர்களை எல்லாம் அவர் எப்படி கொண்டாடுகிறார்? எளிய மக்களை பார்த்தால் மட்டும் ஏன் இப்படி தள்ளி போகிறார்? ஒருவேளை எளிய மக்கள் தான் பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு இடத்திலே அவரது கட்சிக்காரர்கள் அவருக்காக ஓட்டு போட்ட அந்த கைகள் விஜயண்ணா விஜயண்ணா என்று கூப்பிடுகிறார்கள். அப்போதும் கை கொடுக்க அவர் மறுக்கிறார். இயல்பாக அவர் அப்படித்தானா, இல்லை பாதுகாப்பு விஷயங்களுக்காக அப்படி செய்கிறாரா? இதற்கு முன்பாக முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் அவர்கள் மக்களை எப்படி அணுகினார்கள்? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களை எப்படி அணுகுகிறார் என்கிற பல்வேறு கோணங்களில் நம்ம விவாதி கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே கரூர் முரளி அவர்கள் திமுகவினுடைய சார்பாக இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய எம் சக்திவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று ஊடகவியலாளர் திரு யாசிர் அவர்களுக்கும் வணக்கம். அதே போன்று சாமானியராக திருவாரூரிலிருந்து தீன்ஷா அவரும் இணைந்திருக்கிறார். அவருக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்திலே அனிதா பெரம்பூரிலிருந்தும் இணைய இருக்கிறார் சாமானியராக. முதல்ல நான் கரூர் முரளி சார் உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் விஜயனுடைய செயல்பாடு ரொம்ப எளிதான ஒன்று தானா? இது யார் இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒன்று, இதை ஏன் நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கா? ஒரு தலைவர் என்பவர் வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாது வாழ்கிறவராக இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மணிவாசகத்தை சொன்னார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் வாக்குதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம், தத்துவம் என்று சொன்னதை போல எப்படி அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு தத்துவத்தின் அடிப்படையை சொல்லி அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வழிகாட்டியாக இருந்தாரோ அதை போல வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை போலவே எப்படி வாழ்ந்து மறைந்தாரோ அதை போல ஒரு தலைவர் இருக்க வேண்டும். தன்னுடைய வாசகமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறளுடைய வாசகத்தை தன்னுடைய வாசகமாக வைத்துக் கொண்டு எல்லா மேடைகளிலும் தன்னுடைய சித்தாந்தம், கொள்கை என்பதை சொல்வதைப் போல ஒரு எளிய மக்கள் நாடி வந்தால் அந்த எளிய மக்களை போய் அவர் கைகுலுக்குவதற்கு கூட ஒரு முதலமைச்சர் தயாராக இல்லை என்று சொன்னால் இது ஒரு வேதனையாக இருக்கிறது, வெட்கப்பட வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. ஒன்றுமில்லை, அந்த கைகுலுக்க வந்தவர் யார் என்று கேட்டால் அந்த தொகுதியிலே தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த பெரம்பூர் தொகுதியினுடைய வாக்காளராக இருக்கக்கூடிய ஒருவர் கை கொடுக்க வருகிறார். கை கொடுக்க வருகிற பொழுது கை கொடுக்க ஏன் வருகிறார்? அந்த கைதானே உங்களுக்கு விசில் சின்னத்திலே ஓட்டு போட்டு உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்கிறது என்பதை நீங்கள் ஏன் மறந்துவிட்டு கை கொடுப்பதற்கு கூட நீங்கள் தயாராக இல்லை என்று சொன்னால், ஒருவேளை அவர் ஏழைகளை பார்த்தால் இவர்களுக்கு ஒரு இலக்கண எள்ளி நகையாடுவதைப் போல, ஏழைகளை பார்த்தால் இலக்காரம் என்பதைப் போல அவர் நடந்து கொள்வதைப் போலதான் தெரிகிறது. ஒன்றுமில்லை, தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே போனாலும் மக்களை சந்தித்தால், மக்கள் கை கொடுத்தால் கைகுலுக்கி அவர்களுடைய கைகுலுக்கி நலம் விசாரிப்பது மட்டுமல்ல, அவர் வீதியிலே போய்கிற பொழுது குழந்தைகள் ஓடி வந்தாலும் குழந்தைகளுடைய கையை பிடித்து குலுக்கிவிட்டு அவர் சொல்கிற அடுத்த வார்த்தை என்ன படிக்கிறேன் கேட்பார். நான் இந்த வகுப்பு படிக்கிறேன் என்றால் தலைவர் அவர்கள் சொல்லுவார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கடந்து போவார்.
அதே போல பார்த்தீர்களானால் நம்மளுடைய சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனாலும் அடுத்த நிமிடத்தில் யார் கை கொடுத்தாலும் கையை கொடுத்து கைகுலுக்கி விட்டு நலம் விசாரித்து போவார். இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. ஆனால் அது கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியவில்லை. தன்னுடைய தொகுதி வாக்காளர் தனக்கு கை கொடுக்க வந்ததை கூட சார் நீங்க தொடர்ந்து பேசலாம். கரூர் முரளி சார், நீங்க பேசலாம் தொடர்ந்து ப்ளீஸ். வந்து கை கொடுப்பதற்கு கூட அவர் தயாராக இல்லை என்று சொன்னால் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களை நேசி, மக்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் காண், அந்த குறைகளையும் குற்றங்களையும் தீர்ப்பதற்கான திட்டத்தையும் தீர்வையும் கையிலே வைத்துக்கொள். இதுதான் தம்பி உண்மையான ஒரு அரசியல்வாதிக்கு உள்ள சித்தாந்தம் என்று, கொள்கை என்று அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார். அந்த அண்ணாவை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற விஜய் அவர்கள் கை கொடுப்பதற்கு கூட அவர் அச்சப்படுகிறார் என்று சொன்னால், ஏன் அச்சப்படுகிறார் என்று சொன்னால், அந்த கை என்பது முதலாளிகளிடம் கை குலுக்கிற கை. அந்த கை என்பது பண்ணைக்காரர்களும் உயர்ந்த வகுப்பு சார்ந்தவர்களோடு கை குலுக்கிற கை. இந்த கை ஒரு ஏழைகளிடம் கை கொடுத்து குலுக்குவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் விஜயினுடைய செயலாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் இது இப்படி நடந்து கொள்வது நமக்கு வேடிக்கையாகவும் இருக்கிறது, வெட்கமாக. இல்ல நிச்சயமா சார், முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்றதுல இருந்து எல்லாத்துக்கும் நாங்க பழகணும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறாங்க. கை கொடுக்கிறதுக்கு கூட அவர் அந்த அரசியல பழகணும் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு இயல்பான காலம் என்பது அவசியமான்ற கேள்வி இருக்கு. நான் உங்கள்கிட்டே வர்றேன், தொடர்ந்து பேசலாம். கரூர் முரளி சார், உங்கள்கிட்ட கேட்ட கேள்விதான். அதாவது ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், நிர்வாகத்தை நடத்த ஒரு கால அவகாசம் தேவை, அதனால விமர்சிக்க வேண்டாங்கிற ஒரு கருத்து. ஒரு அரசியல்வாதியாக ஒரு முதலமைச்சராக எப்படி நடந்து கொள்வது என்று கூட அவருக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? ஒரு கால அவகாசம் கொடுக்கலாமே. எதுக்கு முதலமைச்சராக இருப்பதற்கு என்ன காலம்? அவர் இன்னும் முதலமைச்சராகவே மாறவில்லை. அவர் இன்னும் சினிமா துறையினுடைய நடிகராக தான் இருக்கிறார். ஏனென்றால் நடிகராக இருக்கிற காரணத்தால் தான் கரூருக்கு வருகிறார். கரூரை வந்து பேசுகிற பொழுது ஒரு 30-31 நிமிடம் பேசுகிற பொழுது ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சு அவர் பேசியது ஒரு நடிகர் பேசுவதை போலதான் பேசுகிறார். ஓடுகிறார் 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 என்று பேசுகிறார். நான் என்ன வருத்தப்படுகிறேன் என்றால், இல்ல சார், பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல இந்த மாதிரி விமர்சனங்கள் என்பது இயல்பானது. அவர் எப்படி முதலமைச்சர் தகுதியை மீறி பேசிவிட்டார்னு அதை நீங்க எப்படி சொல்ல முடியும் சார்? பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல எல்லாமே விமர்சிச்சுட்டு தானே இருக்காங்க. விமர்சிப்பது என்பதற்கும் விமர்சிப்பு என்பதற்கும் கேலி பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அரசியலிலே வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அவர் விமர்சிப்பது என்றால், விமர்சித்தால் அரசியல் நீதியாக விமர்சிக்கலாம். ஓடுகிறார் 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 என்றால் நான் கேட்கிறேன், நீங்கள் 41 பேர் இதே கரூரிலே கூட்ட நெரிசலை சிக்கி அவர்கள் கொல்லப்பட்ட காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது தேடுகிறார் தேடுகிறார் தேடுகிறார், போலீஸை வைத்து தேடுகிறார் என்று நாங்கள் தேடி இருந்தோம் என்று சொன்னால் இந்த வார்த்தையெல்லாம் இப்பொழுது வந்திருக்காது. அது மட்டுமல்ல, அவர் அரசியல்வாதியாக இன்னும் பக்குவப்படவில்லை. ஏனென்று கேட்டால், பெரம்பூர் தொகுதியிலே ஜெயிக்கிறார். ஜெயித்த பிறகு 2 மாதம் கழித்த பிறகுதான் போய் நன்றியே சொல்ல போகிறார். ஆனால் கொளத்தூர் தொகுதியிலே எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இழந்த அடுத்த நாளே மக்களை சந்திக்கிறார். மக்களை சந்தித்து, எனக்கு நீங்கள் தோல்வியை பரிசாக தந்தாலும் உங்களுடைய இதயத்தில் நான் என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், நன்றி மறக்கவில்லை, வாக்களித்தவர்களுக்கும் நன்றி, வாக்களிக்காதவர்களுக்கும் நன்றி என்று கொளத்தூர் தொகுதியிலே ஒரு தலைவர் போய் தன் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இத்தனை நாட்களாக பெரம்பூர் தொகுதிக்கு போகாத விஜய் இப்பொழுது போய் நன்றி சொல்கிறார் என்றால் சொல்ல கூட நன்றி சொல்லவில்லை. திட்டங்களை தொடங்கி வைக்க போகிறார். திட்டங்களை தொடங்கி வைக்க போகிற பொழுது ஆர்வத்தில் ஒருவர் வந்து கை குலுக்கினா என்ன சார்? கை குலுக்கினா அதனால என்ன தவறு நடத்த போகுது? ஏன் என்று கேட்டால், இன்னும் உங்களுக்கு நடிகர் என்ற மனப்பான்மையில் தான் இருக்கிறீர்களே தவிர, கவர்ச்சி என்ற முகத்தில் தான் இருக்கிறீர்களே தவிர, அரசியல்வாதியாகவும் நீங்கள் மாறவில்லை, முதலமைச்சராகவும் நீங்கள் மாறவில்லை. அதனால் தான் இந்த வேற்றுமை பார்க்கிறீர்கள். ஆகவே இனிமேல் நீங்கள் போகிற இடத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரலை சொல்லாதீர்கள். அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை மாற்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். நிச்சயமா முரளி சார், பேசுவோம் அடுத்த சுற்றுகள் பேசலாம். யாசிர், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் கை கொடுக்க மறுத்தது அப்படிங்கிறது, ஒரு 10 இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு 7-8 இடத்துல கை கொடுக்கறதும் 2 இடத்துல மறுக்கிறதும் என்பது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் கூட இருக்கலாம். நம்ம அதோட பொருத்தி பார்க்கலாமா, இல்லை இது வேற அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, அது கண்டிப்பாக வேறு தான். ஏன்னா இவர் கரூரில் பேசும்போது என்ன பேசினார், பணமா ஜனமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த விஜய்க்கு ஜனந்தான் முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையிலேயே ஆக்ரோஷமாக பேசினதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த ஜனம் தான் உங்களை பார்க்க ஆர்வமாக வர்றாங்க. சினிமாவில் பார்த்த ஒரு நடிகர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரப்போகிறாரு அப்படின்ற ஆர்வத்தோட உங்கள் கூட நின்று ஒரு ஃபோட்டோ அல்லது நீங்கள் போகிறதையாவது ஒரு பார்வையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ற அடிப்படையில்
ஆர்வத்தோடு வரக்கூடிய அந்த ஜனம் என்பதை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள், அந்த மக்களுக்கு கூட கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு புரியலை. இவருக்கு எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்து வைக்கிறாரு, இவருக்காக வேலை பார்த்து அந்த கட்சியினர் வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தடுப்பு போட்டிருக்கிறாங்க. அவங்க கை கொடுக்க வரும்போது கையை கட்டிக்கொள்கிறார் இவர். ஏன்னா கையை வெளியெடுத்தால் தானே கையை வந்து நீட்டணும் அப்படின்றது வரும் அப்படின்றதுக்காக 2 முறை அதையே செய்வதை பார்க்க முடியுது. அதன் பின்பு மின்சார அந்த பேருந்துகள் இருக்கக்கூடிய பணிமனைக்கு செல்கிறார். அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் வந்து அவங்க கையை கொடுக்குறாங்க. கையை கொடுப்பதை கடைசி வரைக்கும் கையை கொடுக்காம தன்னுடைய ஆட்களை வைத்து கொண்டு அந்த கை கொடுக்கக்கூடிய பெண்களை வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துவதை பார்க்க முடியுது. அப்போ இதன் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னா, விஜய் ஏன் பவுன்சர்களை தனக்கு வைத்து கொண்டிருக்கிறார்? இதற்காக தான் வச்சிருக்கிறாரா? தன்னை யாரும், எளிய மக்கள் கூட தன்னை யாரும் அணுகிடக்கூடாது, தன் பக்கத்தில் யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படியான விஷயங்கள்லாம் செய்கிறாரா அப்படின்றது தெரியல. இப்போ சிஎம் ஆன பிறகு இப்படி நடக்குது அப்படின்னா, சிஎம்க்கு முன்னாடி இருந்து இவர் இப்படி தான் இருக்கிறார். நீங்கள் இவர் மதுரை மாநாடு எடுத்துக்கோங்களேன், ரேம்ப் வாக்கில் இவர் நடந்து போகும்போது அவரை பார்ப்பதற்கு ஆர்வத்தோடு அந்த இளைஞர்கள் வர்றாங்க, தூக்கி வெளியே வீசுறாங்க. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கை கால் உடைஞ்சு அவருடைய பெரம்பூர் அவருடைய வேட்பு மனுவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வழக்கு இருக்கு. விஜய் வந்து தன்னுடைய வழக்கு தன் மீது இப்படி இருக்கிறது என்று அவர் வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை தூக்கி எறிகிறாங்க. கைகால் உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை கண்டுகொள்ளாம தான் போனார். இவர் வேன் பின்னாடி வரக்கூடிய அத்தனை இளைஞர்களும் அடிபட்டு சாகும்போது கூட கண்டுகொள்ளாம தான் வேன்ல இருந்தார். பவுன்சர்கள் காலை வச்சு பூட்ஸ் காலால் எத்திய போதும் கூட அதை கண்டுகொள்ளாம தான் இருந்தார். சரி, கட்சியில் நடத்தும் போது தான் இப்படி இருக்கீங்கன்னா, சினிமாவில் இருக்கும் போதும் இப்படி தான் இருந்தார். இவருடைய பவுன்சரே ஒரு வாக்குமூலமாக என்ன கொடுத்தாருன்னா, விஜயுடைய எண்ண ஓட்டமே மக்கள் வந்து நம்மளை நோக்கி ஆர்வமாக ஓடி வரணும், அவங்களை உசுப்பேத்தி விட்டு அதை ரசிக்கணும் அப்படின்ற எண்ணம் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன்சர் கொடுத்த வாக்கு மூலம் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு. அதை அதாவது கேரவன்ல இருக்கிறாங்க. இப்போ நான் என் பவரை காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர் கிட்ட சொல்லிட்டு அந்த கேரவன்லேருந்து இறங்குகிறார். அவரை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் ஃபென்ஸை உடச்சிக்கிட்டு வர்றாங்க. உடனே பவுன்சர் அவங்களை தூக்கிட்டு போய் அந்த கேரவனுக்குள்ளே வைக்கிறாங்க. அப்போ பார்த்தியா என் பவரை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னிடம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன்சர் வந்து சொன்ன பேட்டி இன்னமும் இருக்கிறது. அப்போ ஒரு மக்கள் தலைவன் எப்படி இருக்கணும்? இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், கொரோனா காலத்தில் அந்த பிபிடி ஆடையை அணிந்து கொண்டு உள்ளே போனார். தன் உயிர் வந்து அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட அவர் அந்த மக்களை சந்திப்பதற்கு போனார். போகிற எல்லா இடங்கள்லையும் மக்களுடைய மனுக்கள் வாங்குறதுலேருந்து கை கொடுப்பதுலேருந்து அத்தனை செய்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துக்கங்க, கோயம்புத்தூரில் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, அதாவது இளைஞரணியுடைய நிர்வாகிகள் சந்திப்பு மீட்டிங். அதில் ரேம்பாக்கில் நடந்து வரும்போது அவர் கை கொடுக்குறார். கை கொடுக்கும்போது அவர் கையில் அடிபடுது. விரல்கள் 2 விரல்களையும் ஒட்டி வச்சு பேண்டேட் போடுறாங்க. இன்னொரு நிகழ்ச்சியிலும் வந்து எல்லோருக்கும் கையை கொடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வச்சிருக்கிறார். கும்புரன் சாமி அப்படின்னு சொன்னது ஒரு காலத்துல வணக்கம் அப்படின்னு சொல்லி மாறிச்சு. இன்னைக்கு கை கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம ஜனநாயகத்துல இவ்வளவு தூரத்திற்கு மனிதன் வந்து வெவ்வேறு தளங்கள்ல வந்து முன்னேறி வரும்போது இன்னமும் நான் கை கொடுக்க மாட்டேன், நான் பெரிய ஆள், நான் பண்ணையார், என்ன அருகில்லாம் யாரும் வரக்கூடாது என்ற நினைப்போடு விஜய் எப்படி இருக்கிறார் அப்படின்னே தெரியல. கரூர்ல இந்த சம்பவம் நடக்கும்போது விஜய் ஏன் வேனை விட்டு இறங்கல, விஜய் ஏன் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கல அப்படின்றதெல்லாம் இப்ப கை கொடுக்காத சம்பவத்தை வச்சு பார்க்கும்போதே என்னால யூகிக்க முடியுது. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் இல்ல, அது நீங்க சொல்றீங்க தொடர் குற்றச்சாட்டு அவர் அப்படித்தான் இருக்கிறார் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், மருத்துவ பணியாளர்களுக்கு நியமனம் வழங்குறாரு நான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் கை கொடுக்குறார், சில பேரை கட்டி அணைச்சிக்கிறார், இந்த இப்படியெல்லாம் வந்து செய்ய காட்டுறார். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு ஒரு பக்கம். அப்போ ஏன் அந்த இடத்துல மட்டும் அப்படின்னா அது இயல்பாக நடந்தது இல்லை, ஆக்சிடென்டலாக இல்லை, மறந்துட்டாரு, இல்லை அந்த நேரத்தில் அவருக்கு மூடு வந்து சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமே. அப்போ பொருளாதார ரீதியாக மக்களை பாகுபாடோட பார்க்குறாரா விஜய்? ஒரு சாமானிய மக்கள், ஒரு சாமானிய தொழிலாளி, அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, கை கொடுத்தாங்க அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், இல்லை ஒரு பெரிய தொழிலதிபர், இல்லை ஒரு சினிமா நடிகை, இவங்கள மாதிரி ஆட்கள் வந்தால் தான் நான் கை கொடுப்பேன் அப்படின்ற நிலைப்பாட்டை அவர் உருவாக்குறாரா? இல்லை ஓட்டுக்காக பார்க்குறாரா? இது வந்து இளைஞர்கள்லாம் வந்தாங்கன்னா நமக்கு ஓட்டு கிடைக்கும், இது போன்ற இளைஞர்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவங்களுக்கு இந்த லவ் சிம்பிளை காட்டலாம், அப்படி காட்டுவதன் மூலமாக இளைஞர்கள் இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஆகி நம்ம கூட இன்னும் நம்ம அதிகமாக அட்டாச் ஆவாங்கன்ற அடிப்படையில் அவர் பண்ணுறாரு. அப்போ சாமானிய மக்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி வருது யாசிர். அதாவது ஒரு பக்கம் அவர் தொகுதிக்கு போகிறார், முதன்முறையாக வெற்றி பெற்றதுக்கு பிறகு 2 மாதம் கழித்து போகிறார். நிறைய பேர் அதில் வந்திருந்தவங்க அவருக்கு வாக்களித்திருந்திருக்கலாம், அந்த லேடி கூட அவங்களுக்கு வாக்களிச்சாங்களான்றது நமக்கு தெரியாது, பட் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதுதான் அவங்களுடைய விருப்பம். ஆனால் நம்ம இவ்வளவு நிராகரித்தாலும் கூட அவர்கள் இங்கே தான் வாக்களிப்பாங்கிற மனநிலை அவருக்கு இருக்குதா? விஜய்க்கு அந்த மனநிலை கண்டிப்பாக இருக்கு. ஓகே, அவங்க வந்து மக்களை வந்து கிள்ளுக்கீரையாக நினைக்கிறார். அப்படி நினைப்பதனால தான் பார்த்தீங்கன்னா கரூரில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த பின்பும் கூட இன்னொருத்தர் மீது பழி போட்டு அந்த மக்களுடைய இறப்பு காரணம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமல் தப்பிப்பதற்கு எப்படி ஒரு மனிதனால் முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவருடைய பெரம்பூர் தொகுதிக்கு போகிறார், சட்டமன்ற எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்து வைக்க போகிறார், லேட்டாக தான் போகிறார். தோல்வியடைந்த ஸ்டாலின் அவர்கள்
தன்னுடைய மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு மறுநாளே போறாரு. போறாரு. ஆனா அதை பார்த்து கூட இவருக்கு வந்து அந்த எண்ணம் வரல. திருச்சி கிழக்குக்கு போறாரு. ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்குக்கு போனதுக்கு காரணம் அங்க இடைத்தேர்தல் நடக்கிறதுனால அங்க போறாரு, கரூருக்கு போறார், பெரம்பூருக்கு வந்து போகிறார். சரி, போகும்போது இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து அதை சரி செய்வதற்காக போவார்னு பார்த்தா, இவர் போவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பெரிய பெரிய பேனர்கள் சைடு ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பேனருக்கு பின்னாடி வந்து குப்பைகள் இருக்கு. அந்த குப்பைகள் இவர் கண்ணில் படக்கூடாது என்பதற்காகவே அது வந்து வைக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கு. இதே சம்பவம், இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்காக வரும்போது அவர் வந்து வேற ஒரு ஏரியாவில் இப்போ ஏர்போர்ட்லேருந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் செய்தி ஊடகங்கள் மதுரையில் வைகை ஆற்றுல ஒரு சாக்கடை கலந்த நீர் போகுது, அதில் வந்து துணி வச்சு மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது இறங்குறாரு. இறங்கி இதை ஏன் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உடனடியாக சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டார் ஸ்டாலின் அவர்கள். அவர் முதலமைச்சரா இல்லை குப்பை இருக்கு கண்ணில் படக்கூடாது, நான் வந்து அதை மறைச்சிக்கிருவேன், அது இல்லாமல் நான் போவேன் அப்படின்றதான் நீங்கள் முதலமைச்சரா? இதை மோடியை பார்க்குற மாதிரியே இருக்கு. மோடி அவர்கள் தான் குஜராத்துக்கு போகும்போது இது போன்ற அந்த வெள்ளை துணிகளை வச்சு மறைச்சிக்கிட்டு அவர் வந்து பயணப்படுவதை பார்க்க முடியுது. அப்போ ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்களே அந்த தொகுதியை நம்ம சீர்படுத்துவோம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருந்தால் இது போன்ற செயல்களை அவர் செஞ்சிருக்க மாட்டார். அப்போ சாதாரண அடிப்படை ஒரு எம்எல்ஏவாக கூட அவருடைய பணியும் செய்ய அவர் முற்பட மாட்டாரு. அவர் வாக்களித்த மக்கள் ஆர்வமாக வந்து அவருக்கு வந்து கை கொடுப்பதை கூட அவர் நிராகரிக்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட மனநிலையில், ஒரு பண்ணையார் மனநிலையில் தான் இருந்திருக்கிறாரா? அதனால தான் ஆசிரியர் போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர் போராட்டமாக இருக்கணும், அத்தனை பேரையுமே வந்துட்டு வீட்டுக்கு வர வச்சு பார்த்தது என்பது இதனால தானா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுது. நிச்சயம் பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். சக்திவேல் சார் வணக்கம். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு எளியவர்களுடன் கை குலுக்க மறுக்கிற விஜய் இல்ல யோசிக்க தயங்குகிறார் இல்ல நிராகரிக்கிறார், எந்த அடிப்படையில் நீங்க பார்க்கிறீங்க? ஒரு முதல்வராக இருந்து கொண்டு எளிய மக்களை சந்திப்பதிலே இவ்வளவு ஒரு தயக்கம் காட்டக்கூடாது. ஏன்னா அந்த எளிய மக்களுடைய வாக்குகளை பெற்றுதான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை தொடுவதற்கு ஒருவேளை அச்சப்படுகிறாரோ அல்லது தெரியவில்லை எங்களுக்கு. அது மாதிரியான ஒரு செயலில் அவர் தொடாமல் இருப்பது எங்களுக்கு வந்து வருத்தத்தை அளிக்கின்றது. இதே போன்று ஒருவேளை அரசுடைய அந்த புரோட்டோக்கால் படி தொடாமல் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அதை தடுத்து விட்டார்களோ என்று கூட எண்ண தோன்றுகிறது. ஏன்னா இன்றைக்கு முதல்வர் கிட்ட நெருங்கி போவது என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளவு சீக்கிரமா நெருங்க முடியாது. அப்படி நெருங்கி வரும்போது அந்த மக்களை தொடுவதற்கு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து விடாமல் இருப்பது அதை தான் நாங்கள் ஒரு குற்றமாக நாங்கள் எண்ணுகிறோம். ஆகவே முதலமைச்சர் இனிமேலும் இது போன்று இந்த எளிய மக்களை சந்திப்பதற்கு அவர் தயக்கமின்றி வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கு பதவி முதலமைச்சர் ஆனவுடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சந்தித்தார். ஆனால் இதுவரைக்கும் எங்களை போன்று இயக்கவாதிகள் சங்கவாதிகளை அழைத்து இந்த மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கங்களை அழைத்து இன்னும் பேச முற்படவில்லை. ஆகவே நாங்கள் இங்கே ஒரு தூய்மை பணியாளர் எப்படி தொடாமல் ஒதுக்கி இருக்கிறாரோ அது போன்றுதான் நாங்களும் இதை கருதுகிறோம். ஆகவே எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து, குறிப்பாக தூய்மை பணியாளர்களை அவர்களுடைய குழந்தைகள் போன்று ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் இங்கே எதிர்பார்க்கிறோம். இல்ல நிச்சயமா சக்திவேல் சார், எனக்கு என்ன கேள்வினா, தேர்தலுக்கு முன்பாக தூய்மை பணியாளர்களை நேரடியாக பனையூருக்கு வர வைத்து பார்த்தாரே சார், அப்ப இருந்த ஒரு கரிசனம் இப்ப இல்லையே. நிச்சயமாக அப்போ ஒரு தரப்பினர், அதாவது தூய்மை பணியாளர்கள் தனக்கான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கும் போது பனையூரை அழைத்து பேசினார்கள். நிச்சயமாக அப்போது பேசியது போன்று இனிமேலும் அவர் அனைத்து தூய்மை பணியாளர்களையும் தூய்மை பணியாளர் சங்கங்களையும் அழைத்து பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இன்றைக்கு கடை நிலையில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் இன்றைக்கு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகள் தினந்தோறும் ஒரு பேசும் பொருளாக வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தனியார் படுத்துவது என்பது இன்றைக்கு தமிழக அரசு முயற்சித்து வருகின்றது. அதற்கும் எங்களை போன்ற அமைப்புகள் அரசியல் கட்சிகளுடைய ஈடுபாட்டால்
முதல்வர் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றார். ஆனால் இது போன்று எதிர்காலத்திலும் இல்லாமல் தூய்மை பணியாளர்களோடு இணக்கமாக அவர்கள் விரும்பப்படக்கூடிய கோரிக்கைகள், முதன்மை கோரிக்கையான அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏன்னா நீங்க பேசும்போது சக்திவேல் சார், நீங்க பேசும்போது இயல்பா எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்ப நம்ம ரொம்ப மக்களுடன் நெருங்கணும்னா இந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்வைப்பாங்க. அது செய்ய முடியுமா முடியலையாங்கிற பதில் சொல்ல வேண்டிய தர்ம சங்கடத்திற்கு நமக்கு தள்ளும். அதனால கொஞ்சம் விலகி இருப்பதே நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேபி இருக்கலாமோ முதல்வருக்கு? இல்ல, அப்படி இருந்தால் அதை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா 2010 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தூய்மை பணியாளர் சங்கங்கள்லாம் ஒன்றிணைந்து அவரை நேரடியாக சந்தித்து தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போதுதான் அவர் 2010 அரசாணை எண் 385 கொடுத்து இந்த பணியாளர்களை நிரந்தரப்படுத்தினார். அவருடைய காலத்தில் தான் வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பணியாளர் நல வாரியம் செயல்பாட்டுக்கு வந்தது. அதே போன்று அம்மையார் ஆட்சியிலும் கூட கிட்டத்தட்ட 16,508 தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டார்கள். அதே போன்று கடந்த ஆட்சியிலும் கூட நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியிலும் கூட அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இந்த பென்ஷன் திட்டம் இல்லாத போது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை உருவாக்கி கொடுத்தார். இவர்களுக்கு 2000 3000 கொடுத்தார். அது மட்டுமின்றி தூய்மை பணியாளர் நல வாரியத்தை இன்னும் ஒரு ஹைடெக்கா சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அவர்களை நியமித்து அதற்கென்று அலுவலர்களை நியமித்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அதே போன்று நாம் தற்போதைய முதலமைச்சர் அவர்களையும் நெருங்கி, அதாவது மக்களை நெருங்கி பழக வேண்டும் என்று நினைக்கிறோம். எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அம்மையார் அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை எடுத்து செய்தாரோ அதே போன்று நம்மளுடைய தற்போதைய முதலமைச்சர் அவர்களையும் மக்களோடு இணைந்து இவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதுல குறிப்பாக அனைத்து தரப்புகளிலும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். கிராம ஊராட்சிகளிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை காவலர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இங்கே கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். ஏன்னா நீங்க கேட்கிறது சரியான ஒரு கேள்விதான். மக்களை நெருக்கும் போதுதான் மக்களுடைய பிரச்சனைகளை உயரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ இதை புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் இங்கே கோருகிறோம். நிச்சயமா சார், பழைய விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைவுபடுத்தினீங்க, அதுக்கு நன்றி. அதோட ஆடப்பா திராவிட மாடல் ஆட்சியில அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டமும் கொடுத்தாங்க அப்படின்னு என்னுடைய நினைவு இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு கொரோனா பேரிடர் காலங்களில் அவர்கள் பணியாற்றுகிற போது முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்கள் அவரோட சகஜமா பேசி அவங்களோட போய் தேநீர் அருந்தின அந்த காட்சிகள் எல்லாம் நினைவுக்கு வருது. ஆமா, இப்போ கொரோனா பெருந்தொற்று காலத்துல முன்கள பணியாளர்களாக எந்த சுனாமி, புயல், மழை, வெள்ளம் எது வந்தாலும் இன்றைக்கு ஒரு முதல் காக்கி சட்டையாக நின்று களத்திலே நின்று இந்த மக்களுக்கான ஒரு பணியை செய்யக்கூடிய முதல் களப்பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தான். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த ஆட்சிகள்ல நல்ல ஒரு என்னன்னா ஒரு செயல்பாடுகள் இருந்தது. அதையும் தாண்டி நாங்கள் எதிர்பார்த்து நிறைவேறவில்லை. எதுவென்றால் இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருமே அடிப்படை பணியாளர்கள். இவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனியார் படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயம். அப்படி ஒருவேளை நாம் இவர்களை தனியாருக்கு தரை வைத்தினால் பொதுமக்களுடைய சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாகும். ஆகவே எந்த ஒரு அரசாக இருந்தாலும் பொதுமக்களுடைய நலன் கருதிதான் அனைத்து பணிகளும் இங்கே செயல்பட வைக்க வேண்டும். அதிலே குறிப்பாக இன்றைக்கு அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் பொதுமக்களை காக்கக்கூடிய பொதுநல பணியாளர்கள் தான். அவர்களையும் இங்கே நாம் தனியார்படுத்தக்கூடாது. அதிலும் கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் என்பது இன்றைக்கு அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 50,000 ஊதியம் வழங்க வேண்டும். அது மட்டுமின்றி இன்றைக்கு இவர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எல்லாரும் வெளியே அஞ்சும் போது இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களை கடவுளாக பார்த்தார்கள். அவர்களை கடவுளாக பாவித்து பணமாலை இட்டார்கள், பூமாலை இட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. ஆகவே இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தூய்மை பணியாளர்கள் மேலே அக்கறை வைத்து அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களையும்
நிரந்தரப்படுத்த வேண்டும் என்கிற நிச்சயமா ஒரு சார், கோரிக்கையை உங்களுடைய முன்வைக்கின்றோம். கோரிக்கை மிக தெள்ளந்தெளிவாக இருக்கிறது. பார்க்கலாம், கை கொடுக்கவே மறுக்கிறார், ஆனா கை தூக்கி விடுவாரா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. பெரம்பூரில் இருந்து அனிதா இணைஞ்சிருக்கிறாங்க. அனிதா வணக்கம். சார் வணக்கம் சார். உங்கள் தொகுதிக்கு உங்கள் தொகுதியினுடைய வேட்பாளர் இன்னும் சொல்ல போனா அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் நேற்றைக்கு வந்திருக்கிறார். அங்க எளியவர்களுடன் கை கொடுக்க அவர் எவ்வளவு மறுத்தார் அப்படிங்கிற விஷயங்களை நீங்களும் பார்த்திருக்கலாம். எப்படி உணர்றீங்க? ஆமாங்க சார், அவர் ஒரு பாட்டு வரிகள்லயே சொல்லியிருப்பாரு, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரிகள்ல சொல்லியிருப்பாரு. ஆனா அவரே அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க துப்புரவு பணியாளர்களுக்கு அவரு கை கொடுக்கலன்னா எப்படி சார் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எங்களுடைய நன்றிகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உடன் பிறந்தவர்கள்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு கை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களே சார். அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தானே இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்காரு. அப்ப அந்த நண்பர்களுடைய கைகளை கொடுக்கறதுக்கு கூட அவரு தயங்குறாருன்னு சொல்லும் போது ஒன்னும் புரியல. அப்ப அவரு நாடகம் நடிக்கிறாரா? என் தம்பி, என் தங்கச்சி, என் உடன் பிறப்பு, என் குடும்பம், பெரம்பூர் தொகுதியில இருக்கவங்க அப்படின்னு சொல்றாரு. அது எந்த வகையில ஒரு நியாயமா இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. நேற்றுக்கு எல்லாருமே கூட்டமா அவரை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஆனா அவர் வேற திசையில போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேரு ரொம்ப வருத்தத்தோட போனாங்க. நாங்களாம் எங்க அண்ணனை பார்க்க வந்தோம், என் குழந்தைய தூக்கிட்டு வந்தோம், இப்ப என் குழந்தை கேட்கும் எங்க போனார் விஜய் மாமா சொல்லி, அவர் வேற வழியில போயிட்டாரு அப்படின்னு கேட்கும் போது நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்னு கேக்குறாங்க. அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அவருமே சொல்றாரு. ஆனா அவரு அதை பிரிச்சு தானே பாக்குறாரு. அவங்களுக்கு கை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நிச்சயமா கை கொடுக்கறதுல தப்பு எதுவும் இல்லைதாங்க அனிதா. ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பார்க்கலாமே, ஒரு முதல்வர், அதுவும் இன்னும் சொல்ல போனா சினிமாவில் ஹீரோவா நடிச்சவர், கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்திற்கு மேலாக. அப்ப அவர் கை கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா அடுத்தடுத்து கை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. யாராவது பிடிச்சி கீறிட்டா? அப்படி இல்லைங்க சார். இதே உதயநிதி அண்ணா ஒரு இடத்துக்கு போறாங்க, அவர் கையை பிடிச்சு நிறைய பேர் கை கொடுத்தாங்க, அவருக்கு நிறைய கையில எல்லாம் அடிபட்டுச்சு, கீறிச்சு. அப்படி இருந்த பொதுமக்களை பார்த்து அந்த கை கொடுத்தாரு அவரு. அந்த கை அடிபட்டு இருந்துச்சு, பிளட் வந்துச்சு. நிச்சயமா அந்த கீரலையும் அதுல ஏற்பட்ட காயத்தையும் வாஞ்சையோடு அப்படி பார்த்து சிரிச்சிட்டு திரும்ப அதுக்கப்புறம் அடுத்த இவங்களும் கை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதா. பட் ஏன் அந்த புரிதல் இவருக்கு இல்லை? இன்னும் தெரியலையா? மக்களை எப்படி அணுகணும்னு விஜய்க்கு தெரியலையா? ஒரு நடிகரா இருந்தவர் தானே. இல்லங்க, எங்களுக்கே தெரியும். நாங்களும் அவரை ரசிச்சுட்டு தானே இருந்திருக்கோம். நாங்களும் அவர் படத்தெல்லாம் விரும்பி பார்த்து தானே இருப்போம், அவர் பாடல்கள் எல்லாம் கேட்டு தானே இருப்போம். ஆனா அவர் அப்பவே அப்படிதான்றது எங்க ஊர் பசங்க போகும்போதும் எங்க சொந்தத்துல போகும்போதும் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, கை கொடுத்துட்டு உடனே தொடைப்பாரு அப்படின்னு சொல்லி. நாங்களும் அதை நிறைய தெரிஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நிச்சயமா. இப்ப பெரம்பூர் தொகுதிங்கிறது சொல்லுங்க, அதாவது பெரம்பூர் தொகுதிங்கிறனால நான் கேட்கிறேன் அனிதா, பல பேர் அவருக்கு வாக்களித்தவர்களாக இருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இப்போ அவர்கள் கூட இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துருக்கலாம், என்னப்பா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை எங்க விஜய் அண்ணா என்ன செஞ்சாலும் ஏற்றுப்போங்கிற மனநிலையில் இருக்காங்களா? அப்படி இல்லைங்க. நீங்க பேஸ்புக்கை திறந்து பாத்தீங்கன்னா, யூடியூபை திறந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருத்தத்தோட தாங்க போறாங்க. நாங்களே அதை பாக்குறோமே. அவங்க ரீல்ஸ் போட்டுதான் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸுமே வருது எங்களுக்கு. ஐயோ நாங்க பாக்கலையே, காலையில இருந்து வெயில்ல நின்றுட்டு இருந்தோமே. இப்ப நம்ம குளத்தூர் பக்கத்திலேயே இருக்கு. குளத்தூர் பகுதிக்கு போய் நம்ம பார்த்தோம்னா, இதே 2-3 மாசத்துக்கு முன்னாடி அந்த எதிர்கட்சி தலைவர் நம்ம ஸ்டாலின் சார் வரும்போது நமக்கு ஒரு இடம் லொகேஷன் பார்த்து கொடுத்துருவாங்க. இப்ப அவர் வராருன்னு சொன்னாங்கன்னா, பெரம்பூர்ல இருந்து அவருடைய ஜவஹர் நகர் 1வது தெரு வரைக்கும் கரெக்டா ஆளுங்களை நிக்க வச்சிருப்பாங்க. அவர் வரும்போதே பாத்துக்கிட்டே வருவாரு. நின்ன உடனே எல்லாரையும் சந்திச்சு எத்தனை மகளிர் நின்றுட்டு இருந்தாலும் அவங்கள கை கொடுத்து எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் கை கொடுத்து நின்று பார்த்து பேசிட்டு போன ஒரு சிஎம் தான் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா இவர் வேற வழியில பூண்டு வச்சு ஓடுற சிஎம் நாங்க இப்பதான் பாக்குறோம். ஜனங்களுக்கு பயந்து. ஓகே, அதாவது இல்ல மக்கள் இல்ல அந்த பயம் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அந்த பயம் ஏன்? சொல்லுங்க. அந்த தீண்டாமை ஏதாவது ஒட்டிக்குமா, வேர்வை ஏதாவது ஒட்டிக்குமா, இல்ல வியாதி ஏதாவது ஒட்டிக்குமா? எனக்கு தெரியல சார் அவர் எதுக்கு அப்படி ஓடுறாருன்னு. ஓகேவா, நிச்சயமா. ஏன்னா உழைக்கிற ஜனம் தான், அவங்க வேர்வை சிந்தி உழைக்கிற ஜனம் தான். அந்த இடத்துல அவர் வராருன்னு உழைச்ச ஜனம் தான் அது. அது நம்ம அண்ணா
ஏன்னா நீங்க நிறைய அறிக்கை இருக்கீங்க, என் தங்கச்சி இறந்துச்சு, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற என்னை விரும்புற, என்னை நேசிக்கிற, என்னை எல்லாருமே எங்க தங்கச்சி தான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த தங்கச்சிக்கு கை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைங்களே, கண்டிப்பா ரொம்ப கொடுத்துருக்கலாமே. அப்ப கூட ஆஹ், கூட நீங்க தொடச்சுன்னு இருக்கலாமே. நிச்சயமா அதுக்கு நீங்க பிறகு அப்படி பண்றவங்க ஓகே இல்லை அதுக்கு பிறகு கூட நீங்கள் தொடச்சிங்களேன் ஒரு வேளை அழுக்கு இருந்தது அப்படின்னா அவங்கள மக்கள்கிட்ட கை கொடுக்கறதுக்கு முன்னே அதுக்கு அவ்வளோ என்ன தயக்கங்கிறது தான். அதுவும் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லாஜிக்கானது. அவர் வருகிறாருங்கிறதுனால அங்கே உழைத்த கைகள் தான் அது, அவருக்காக வாக்களித்த கைகளாக கூட இருந்திருக்கலாம். அவங்கக்கிட்டே கை கொடுக்க இவ்வளவு தயக்கமா அப்படிங்கிறதான். முன்னாள் முதலமைச்சர் ஒப்பிட்டு நீங்கள் குறிப்பிட்டீங்க, எத்தனை பேர் நின்னாலும் அத்தனை பேர்கிட்டையும் கை குலுக்கி பேசிட்டு போவாங்க சிரித்த முகத்தோடு அப்படிங்கிற விஷயங்கள் நாங்களே பார்த்திருக்கோம், ஓகே நாங்களே கை கொடுத்திருக்கோம், எங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருக்கோம், நாங்க பார்த்திருக்கோம். அவர் இறங்கி வந்து எத்தனை கிலோமீட்டரா இருந்தாலும் இறங்கி வந்து அவர் மகளிரை பார்த்துட்டு, தொண்டர்களை பார்த்துட்டு, அவர் கை குலுக்கி, அவர் குழந்தைங்களை தூக்கி அவர் கொஞ்சத்து கொடுத்ததெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் சார். எங்க குழந்தைங்களை கூட அவர் தூக்கி இருக்காரு, ஓ கொஞ்சம் இருக்காரு, அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம் இல்லையா. நிச்சயமா அதுதான் மகா நடிகனுக்கும் மகத்தான தலைவருக்குமான ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். பேசலாங்க அனிதா, அடுத்த சுற்றுகளில் பேசலாம். தீன்ஷா இணைஞ்சிருக்கிறாங்க திருவாரூர்ல இருந்து, அவங்கள்ட்ட பேசலாம். தின்ஷா வணக்கம், நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு முதலமைச்சர் விஜய் வந்து இன்றைக்கு தன்னுடைய சொந்த தொகுதிக்கு போறார், ரொம்ப அருகில் வந்துடுறாங்க, இன்னும் அவருக்காக பணி செய்தவர் தான், ஆனால் கை கொடுக்க அவ்வளவு தயக்கப்படுறார். நீங்க எப்படி உணர்றீங்க? வணக்கம். வணக்கம். முதல்ல நம்ம இந்த ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்கு. எதற்காக கை குலுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேண்ட்ஷேக் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ ஒரு சாதாரண ஒரு இளைஞர்களோ ஒரு இளைஞையோ ஒரு எளிய மனிதர்கள் இன்னொருத்தவங்களை பார்த்து தங்களால பார்வையில ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு மனிதராக இருக்கக்கூடியவங்கள ஒரு ரொம்ப பெரிய சாதனையான விஷயங்களை பண்ணிருக்கவங்க கூடியவங்களோட நம்ம கை குலுக்கும் பொழுது அந்த ஆற்றல் பரிமாறப்படுது. சோ உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குது, ஓ நம்ம இவங்களை பார்த்துட்டோம், இவங்களை மீட் பண்ணிருக்கோம், சோ இவங்க கூட கை கொடுக்கும் பொழுது அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது அப்படின்றப்போ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை அவங்க எடுத்து வைக்கும் பொழுது ஒரு ஆற்றல் கிடைத்தது போல உணரக்கூடிய விஷயம் தான். சோ அதற்காக தான் நம்ம முதல்ல கை குலுக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கை குலுக்காம போயிருக்கிறாரு, அது ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேரவனோட லைஃப் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்குமே மக்களை அவர் கிட்டக்க பார்த்தது இல்ல. கேரவன்ல இருந்து வருவாரு, சுத்தி கார்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் அரௌண்ட் ஒரு 100 மீட்டர் இடைவெளிக்கு உட்பட்டாவது மக்கள் தள்ளி நின்று பார்த்திருக்கக்கூடியவர் தான் அவர். சோ இப்ப அரசியல் தளத்துக்கு வந்த பிறகு இன்னும் யாரையும் கை குலுக்கலையா, இல்ல யாரையுமே ஒரு ஃபார்மல் ஹக் பண்ணலையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த விஷயம் தவிர்த்திருக்கக்கூடியது ஒரு ஹைஜீனிக் விஷயமா, ஒரு சுகாதாரத்தினுடைய ஒரு கேள்விப்பாடின் அடிப்படையில அதை தவிர்த்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த உலகமே இருண்டிருந்த ஒரு சூழல் கொரோனா காலகட்டம். அந்த கொரோனா காலகட்டத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் அப்படி இருந்தவங்க கொரோனா வார்டுக்குள்ளே போய் கொரோனா நோயாளிகளையே சந்திச்சிருக்கிறாங்க. சோ இதை விட ஒரு ஹைஜீனிக் இம்பாக்ட் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னா எல்லாருமே அதை சிந்திச்சு பார்க்கலாம். அப்ப நீங்க ஒரு கை குலுக்கிறதுக்கு நீங்க தயாராக இல்ல அப்படிங்கிற பொழுது அட்லீஸ்ட் நம்மளுடைய வழக்கமான 2 கைகளையும் எடுத்து ஒரு வணக்கமாவது அவங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் கை கொடுக்க முடியாது, ஒரு முதல்வர் தன்னுடைய நேரம் ரொம்ப பொன்னானது அப்படின்னு கருதி இருந்தால் மட்டும் மேபி அவங்க அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லியிருந்தா கூட அவங்கள சந்திக்க காத்திருந்த அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்து. இந்த மாதிரி செயல்முறை மக்கள் கிட்ட ஒரு ஏன்னா அவர் மக்களுக்கான ஒரு நபர் ஆயிட்டார். இன்னைக்கு ஒரு நடிகராகவோ ஒரு விஜய் அப்படிங்கிறவங்க ஒரு தனி நபர் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தினுடைய முதல்வர் அப்படின்ற பொழுது எல்லா மக்களுக்குமான ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய நபராக அவர் இருக்கிறார். சோ அவர் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்கிற பொழுது அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தான் பார்க்க முடியுதுன்னா. நிச்சயமா. இப்போ நீங்க சொன்னீங்க ஒருவேளை அவருக்கு கை கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு வணக்கம் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. எனக்கு அது என்னன்னா பாதுகாவலர் தான் ரொம்ப அவசரப்பட்டு, இந்த காவல்துறை அதிகாரி தான் ரொம்ப அவசரப்பட்டு வேணான்னு சொல்றாரோ, விஜய் ஒருவேளை கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இல்லை அவர் தான் அவசரப்பட்டுட்டாருன்னா விஜய் என்ன செய்திருக்கலாம்? பாதுகாவலர்கள் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை மீட் பண்ணிருக்கலாம், இல்ல முடிஞ்சிருந்தா கை குலுக்கி இருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல அந்த வணக்கத்தை அந்த மக்களுக்கு செலுத்தி இருக்கலாம். அவருக்காக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்த அந்த மக்களுக்கு ஒரு மன ஆறுதலா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ முன்பு பேசிய சகோதரி கூட சொன்னாங்க, இன்று எதிர்கட்சி தலைவர்
அவர் ஒரு மாநாடை முடிச்சுட்டு சந்திக்கும் பொழுது அவர் கை குலுக்கிய பொழுது கையில அடிபட்டு ரத்தம் படிஞ்சிச்சு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த கைகள்ல வந்து அவர் பேண்டேஜ் போட்டிருந்தாரு. அதோடதான் மக்களை அப்ப கூட சந்திக்கிறத அவர் நிறுத்தாம செஞ்சாரு. சோ இது வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்ற ஒரு பாரபட்சத்தினுடைய அடிப்படையில சொல்லல. நீங்க தமிழகத்தினுடைய முதல்வர், எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் அப்படின்ற பொழுது மக்கள் வந்து உங்களை ஆவலோடு பார்க்க வராங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க அரசியல் பயணத்துல இருக்கிறீங்க, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் என்ன செய்றீங்க, மக்களுக்கு என்ன செய்றீங்க, ஏன்னா நாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்ற பட்சத்துல மக்கள் பார்க்க வராங்க. அதிகமா பெண்மணிகள் பார்க்க வராங்க. சோ உங்ககிட்ட அவங்க கை குலுக்குறாங்க, ஹேண்ட்ஷேக் பண்றாங்க, உங்களை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட வராங்கன்னு சொன்னா ஒரு இம்ப்ரெஷன், அவங்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட ஏதோ ஒரு ஆற்றல் பரிமாற்றப்படுது அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க. சோ அந்த கடமையை உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா மக்களுடைய மனம் புண்படாம இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். நிச்சயமா நம்ம பேசுவோம், பேசலாம். கரூர் முரளி சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். அதாவது ஒரு பக்கம் மக்களை வந்து ஏன் கொண்டாடணுங்கிற ஒரு கேள்வி, அதாவது மக்களுக்காக போராடி அவர்களை சந்தித்து அவங்க ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றுறாங்கன்னா என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கு இந்த மக்களினுடைய அந்த உணர்வுகள் தெரியும். இது எதுவுமே இல்லை, பரப்புரைக்கு போகலை, மக்களோட அணுகி ரொம்பலாம் வந்து அவர் பேசலை. அப்படிங்கும்போது அதனால் அவரால் உணர்ஞ்சிக்க முடியலையா, இல்லை என்ன பண்ணாலும் சோசியல் மீடியா வச்சு நம்மளால் நல்ல பேர் எடுத்துக்க முடியும்னு அவர் நம்புறாரா, அதனால இப்படி வந்து அவங்களை வந்து புறக்கணிக்கிறாரா? ரியலை நம்பி மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் விஜய் என்பது நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். எனக்கு முன்னால் பேசிய ஒரு சகோதரி அவர்கள் பேசிய பேச்சை கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏனென்று கேட்டால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் போற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணியாளர்களுடைய கை குலுக்குவதற்கு கூட அவர் தயாராக இல்லையே, ஏன் எங்களை புறக்கணிக்கிறார் என்று அவருடைய வேதனையை அவர் வெளிச்சம் போட்டு காட்டியது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்னுடைய மனங்களெல்லாம் வலிக்கிறது. ஒன்றும் கிடையாது. கரூரிலே வந்து பேசிய விஜய் அவர்கள் ஒரு செய்தியை மட்டும் ஒப்பிட ஆசைப்படுகிறேன். கரூரிலே பேசிய விஜய் அவர்கள் பேசுகிறார், ஒரு குழந்தை இறந்து விட்டது, டிவி நிகழ்ச்சி நடக்குமானால் டிவியிலே பாட்டு வருமானால் என் பாட்டை பார்த்துவிட்டு இதோ விஜய் அங்கிள் வந்து விட்டார், விஜய் மாமா வந்து விட்டார் என்று அந்த திரையிலே போய் என்னுடைய முகத்தை கிள்ளி முத்தம் கொடுக்கிற என் தங்கச்சி பெத்த மகள் இறந்து விட்டாளே என்று வேதனையோடு அவருடைய பேச்சை தொடங்கினார். நான் கேட்கிறேன், அந்த கரத்தை நீங்கள் குலுக்க மறுத்தீர்களே, அந்த கரம் தான் நீங்கள் திரைப்படத்திலே நீங்கள் சினிமா தியேட்டரிலே வருகிற பொழுது கைதட்டிய கரம், அந்த கரம் தான் நீங்கள் டிவி பெட்டியிலே வருகிற பொழுது இதோ எங்கள் விஜய் அண்ணா என்று சொல்லி அடையாளம் காட்டிய கரம், அந்த கரம் தான் உங்களை பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு ஓட்டு போட்ட கரம். அந்த கரத்தை நீங்கள் கைகுலுக்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னவோ அந்த தூய்மை பணியாளர்களின் மீது ஒரு வேறுபாடை நீங்கள் பார்ப்பதை போலதான் தெரிகிறது. ஒன்றுமில்லை சார், உண்மையான தலைவன், ஒரு லட்சியத்திற்காக வாழக்கூடிய தலைவன், சமுதாயத்தினுடைய நலிந்து கிடைக்கிற மக்களை தூக்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிற தலைவர்களாக இருந்திருந்தால் கைகுலிப்பிருப்பார்கள். தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கைகளை எனக்கு முன்னால் பேசிய தோழர் கூட சொன்னார். அந்த மக்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் அறிந்த காரணத்தால் தான் தூய்மை பணியாளர்களுக்காக நலவாரியத்தை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி தந்தது. நலவாரியத்தை மட்டுமல்ல, தூய்மை பணியாளர்களுக்கு மற்ற பணியாளர்களை காட்டிலும் ஒரு பெரிய சிறப்பு திமுக செய்திருக்கிறது. என்னவென்றால், எந்த பணியாளர்கள் இறந்தாலும் அவர்களை காட்டும் தூய்மை பணியாளர் இறந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு உத்தரவு போட்டது திமுக தான். அது மட்டும் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் காலை உணவை சொன்னீர்கள். காலையிலே 4 மணிக்கு புறப்பட்டு வீதியை சுத்தம் செய்வதற்கு, மற்றவர்களுடைய வீட்டு வாசலை சுத்தம் செய்வதற்கு, சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு, பசியோடு பட்டினியோடு ஒரு டம்ளர் டீ தண்ணியை குடித்துவிட்டு சுத்தம் செய்கிறார்கள். அந்த மக்களை பற்றி கவலைப்பட்டவர் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒன்றும் கிடையாது. ஒருவருக்கு நோய் எப்பொழுது வரும் என்று சொன்னால், வயிற்றில் உணவில்லாமல் வயிறு வந்து காலியாக இருக்கிற பொழுது இயற்கையாகவே ஒரு கிருமி ஒட்டுமானால் அது நோயாக மாறிவிடும். அந்த நோயில் இருந்து காக்க வேண்டும். பசியை மறந்துவிட்டு பட்டினியோடு தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு காலை உணவு கொடுக்க வேண்டும் என்று காலை உணவை கொடுத்தவர் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தார். சிந்தித்த காரணத்தால் தான் அவர்களுடைய கல்விக்காக லோன் கொடுப்போம், லோன் மூலமாக படித்துக் கொள்ளலாம் என்று அவர்களுக்கு கல்வி கொடுத்தார். அது மட்டும் ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போய்விட்டால் கருணை அடிப்படையில் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று வேலை கொடுத்தார். சரி, எல்லா சமுதாயத்து மக்களுக்கும் சொந்த வீடு இருக்கும்.
ஆனால் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு இருக்காது. அப்பொழுது அடுக்குமாடி கட்டட வீடுகளிலே 2 லட்சம் ரூபாய் கட்டி தான் வீடு வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் 2 லட்சம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 10,000 ரூபாயை கொடுத்து முன்பணம் கொடுத்தால் அவர்களுக்கு வீடு என்று அந்த வீட்டை ஒதுக்கி கொடுத்தது நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆகவே அந்த தூய்மை பணியாளரின் மீது அவர்களுக்கு நம்முடைய தலைவருக்கு நம்பிக்கை இருந்தது, அக்கறை இருந்தது, இத்தனையும் செய்தார். ஆனால் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஒரு தோழர் கூட சொன்னார். எங்களுடைய பணிகள் எல்லாம் நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்று அவருடைய ஆசைப்பட்டார். அந்த ஆசையை விஜய் நிறைவேற்றி தரலாம். ஏனென்று கேட்டால் முதலமைச்சர் என்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், உங்க கூட்டத்தை வந்து பார்க்க வந்த 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தீங்களே, தூய்மை பணியாளராக இருக்கிற இவங்களுக்கு அவங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணி தரக்கூடாது? இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடாது? நிரந்தரம் பண்ணி கொடுத்து வாழ்க்கையில ஒளியேற்றி வைங்கள். ஒன்றும் கிடையாது. கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனாவை கண்டு உலகமே அச்சப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது கொரோனா காலத்தில் கூட தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களை சந்திக்க வருகிற பொழுது கை கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் சொல்லுவாங்க, ஐயா வேண்டாங்க ஐயா அப்படின்னாக்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நம்மகிட்ட கை நீட்டாங்க, கை கொடுப்போன்னு கை கொடுத்தது மட்டுமல்ல, எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கிற இஎஸ்ஐல கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிய அந்த வார்டிலேயே போய் சந்திச்சுட்டு வந்தார் தலைவர். ஏன்னு கேட்டா, இவங்களே நான் முதலமைச்சர் இல்லப்பா, இவங்கெல்லாம் ஓட்டு போட்டதுனால தான் நான் முதலமைச்சர், அவங்களுக்கு தானே முதலமைச்சர்னு சொல்லி ஒரு தொற்று நோய் வந்து பற்றுமானால் அவர்கள் இறந்து போய் விடுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்த காலகட்டத்தில் கூட பொதுமக்களை சந்தித்தவர் நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இவன் நம்மளுடைய ஜோசப் விஜய் அவர்கள் சந்திப்பதற்கும் கை கொடுப்பதற்கும் மறுக்கிறார் என்று சொன்னால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்டவரை முதலமைச்சராக தமிழ்நாடு தேர்ந்தெடுத்து விட்டது என்பதுதான் நமக்கு வேதனையாகவும் இருக்கிறது, வெட்கமாகவும் இருக்கிறது. சாலையில போயிட்டு இருப்பார் தளபதி, நாங்களாம் பார்ப்போம். சாலையில போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு 10 பெண்கள் நின்னாக்க உடனே கார் நிறுத்துங்க, கார் நிறுத்தினோடனே ஓடி வந்து குழந்தைய கொடுப்பாங்க, குழந்தைய தூக்கி கொஞ்சுவார், குழந்தைய கொடுத்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு போவார், கை கொடுப்பார். ஒரு இயற்கையாவே ஒரு தலைவன் என்பவன் ஒரு இயற்கையாக மக்களோடு பழகக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும். இவர் வந்து திரையில் வேண்டுமானால் தலைவனாக இருக்கலாம், தரையிலே தலைவனாக இருப்பதற்கு அவருக்கு எந்த வகையான தகுதியும் கிடையாது என்பதுதான் என்னுடைய வாதம். நிச்சயமா யாசிர், அதாவது நான் இன்னொரு பணிக்கு அவர் செல்வதாக இருக்கலாம், அப்ப அதுக்காக வந்து இந்த ஹைஜீன் அப்படிங்கிற அடிப்படையில் அதை அவர் தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து கூட சில பேர் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அடுத்து ரேஷன் கடைக்கு போறாருன்னு நினைக்கிறேன், சில பொருட்கள்லாம் மக்களுக்கு வந்து வழங்குறார். அப்படிங்கும் போது இது இயல்பான ஒன்று தானே, ஒன்றும் இல்லாததை இவ்வளோ பெருசாக ஆக்குவீங்களா அப்படின்னு தாவேக்காவினரும் கேட்குறாங்க சிலர். ஹைஜீன் அப்படின்றதுக்காகன்ற வாதத்தை நான் ஏற்கவே மாட்டேன். சரி, ஏன்னா தொடர்ச்சியாக சாதாரண பணியாளர்கள், எளிமையானவர்கள், தூய்மை பணியாளர்களை இவங்க எப்படி நடத்திட்டு வர்றாங்க அப்படின்றதுக்கு நிறைய சம்பவங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆத்தூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு கொத்தடிமை போல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, நிரந்தர பணியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு, விடுப்பு, டிஏ, பிஎஃப் உள்ளிட்ட எந்த சலுகையும் நான் கேட்க மாட்டேன், இந்த பணிக்கு கிடையாது என்பது தெரிந்து தான் நான் கையெழுத்து போடுறேன். போராட்டம், பணி நிறுத்த போராட்டம் என்பது பண்ணவே மாட்டேன், மீறி பண்ணால் என் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்க, உங்களுடைய நிர்வாகங்களுடைய முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தூய்மை பணியாளர்கள்ட்டையுமே உங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவங்களுடைய எம்எல்ஏ, மதுரவாயில் எம்எல்ஏ வந்துட்டு அவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு தூய்மை பணியாளர்களை வந்து எச்சிலடி எடுக்க வச்சார். அது மட்டுமல்ல, இவங்க விஜய் பாலாஜின்ற அமைச்சர், ஈரோடை சேர்ந்த அமைச்சர், அந்த தூய்மை பணியாளர்களை வந்து அழைத்து வந்து அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தான் மிகப்பெரிய ஊழல்வாதிகள், ஓட்டு போட்டு ஊழல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூய்மை பணியாளர்களை வைத்துக் கொண்டு அவர் ஜெனரலா மக்களை பத்தி சொன்னார். ஏன் அவங்கள வச்சுட்டு பேசுறீங்க? தொடர்ச்சியான விஷயங்கள் ஏன் இவங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, புசி ஆனந்த் வந்து சென்னையில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வர்றாரு அமைச்சராக. அமைச்சர் வருகிறார் என்பதற்காக தாவேக்கா உணவருடைய செப்பல் நாங்கள் நிறையா கிடக்கு, அதெல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களை வச்சு தான் அந்த செப்பலை எல்லாம் ரிமூவ் பண்ண வச்சாங்க. திருவாரூரில் ஒரு தூய்மை பணியாளரை வந்து தாவேக்காவுடைய நிர்வாகி தாக்குகிறார். இன்று வரைக்கும் அந்த தாவேக்கா நிர்வாகி மீது வந்து எஃப்ஐஆர் வந்து போடவே இல்லைன்ற குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக ஒரு எளிமையான இருக்கக்கூடிய மனிதர்களை, ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலையை பார்க்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் எந்த அளவுக்கு நடத்துறீங்க அப்படின்ற விதம் தான் இது ஹைஜீனிக்கா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண வைக்கிது. ஹைஜீனிக்கா இருந்தால் அந்த சகோதரி சொன்னதை போல வணக்கம் என்பதை வச்சிருக்கலாம், அதையும் வந்து நீங்கள் வைக்கல அப்படின்னா அது 2 இடத்துல நடக்குது. இது வந்து சாதாரணமாக விட்டுட்டு போக முடியாது. ஒரு முறை வணக்கம் வைக்கிறேன்னா கூட சரி பரவாயில்ல, அந்த இடத்துல ஒரு எனக்கு அது நுணுக்கமா இன்னொரு ஒரு கேள்வி கூட வைக்க வேண்டியது இருக்கு. அதாவது அந்த பெண்மணி வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க, கையை கொடுக்குறாங்க, அவர் வந்து இந்த குறிப்பால் உணர்த்துறாரா பாதுகாப்பு அதிகாரிக்கு, இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு அவர் திரும்ப பார்க்குறாரு, அப்போ அதை தடுங்கன்னு அவர் வந்து கட்டளையிட்ட மாதிரி தான் அது புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. நிச்சயமாக அப்படிதான். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தில் கையை கட்டிக்கிறாரு.
கைகளை வந்து கொடுப்பதற்காக தங்களுடைய கட்சியினர் வந்து கொடுக்கும்போது 2 இடத்தில் கையை கட்டி கொண்டவர், 3வது இடத்தில் இப்படி பெண்கள் வந்து கை கொடுக்குறாங்க அப்படி உடனேயே அந்த இடத்துல அந்த அதிகாரியை கூப்பிட்டு வச்சு இது பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு இரவு பவுன்சருக்கு வந்து டோஸ் விழுகலாம். என்னை வந்து பாதுகாக்க வேண்டிய பணி உன்னுடைய பணி. என்னிடம் எப்படி ஒரு பெண் கை கொடுக்க வந்துட்டாங்க, பக்கத்துல நெருங்கிட்டாங்க, அதை ஏன் நீ தடுப்பதற்கு இல்ல அதுக்கு முன்னாடி அவர் தான் போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம்னு கேட்கும்போது வாங்கன்னு சொல்றாரு. வர போட்டோ மட்டும் தானா? போட்டோ எடுத்துக்கொள்ளலாம், நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நபர் தான், நான் எளிமையானவர்கள்ட்டே போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போஸ் மோடி கொடுப்பாருல்ல, எல்லா இடத்துலையும் குப்பையை கூட்டுறதுக்காக போஸ் கொடுப்பாரு. அதை போன்ற ஒரு போஸ் கொடுப்பதற்காக அவங்களுடைய பிரதிநிதி நான் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்காக இவர் திட்டமிட்டு இப்படி பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. இந்த ஃபோட்டோ போஸ்ட்னோடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. தூய்மை பணியாளர் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளி இன்னைக்கு ஒரு டாக்டர்களுக்கு பணியாணை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பணியாணை தான் இன்னைக்கு தேர்தல் வந்ததுனால இப்போ கொடுக்குறாங்க. ஸோ இந்த பணியாணைக்கு வந்து மாற்றுத்திறனாளி என்பதற்காக கீழே இறங்கி போய் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதை மாற்றுத்திறனாளிகள் வந்து அதையாக்க விரும்புகிறாங்க. எல்லோரும் மேடை ஏறும்போது இவங்களுக்கும் மேடை ஏறக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இந்த மாற்றுத்திறனாளிகள் மேடை ஏறுவதற்கான அந்த இடங்களை சரி பண்ணி கொடுப்பாங்க, மேடையை அமைச்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு பேருந்துலேருந்து எல்லா இடங்கள்லையுமே அரசு அலுவலகங்கள்லேருந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து போவதற்கான பாதைகள் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்துட்டு நான் அவங்க மேலே இறக்கப்படுவேன், இறங்கி போய் கொடுப்பேன் அப்படின்றத விஜய் செய்கிறார். அவங்க இறக்கத்தை விரும்பலை, மற்றவங்களுக்கு ஈக்குவலாக எங்களை நடத்துங்க அப்படின்ற உரிமையை தான் அவங்க கேட்குறாங்க. அதை செய்ய வேண்டியது அரசுடைய கடமை. ஆனா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும், அது ஒரு விஷயமாக மாற்றணும் என்பதற்காக தான் அவர் அந்த விஷயத்தையே பண்ணாரு. இவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய ஐடி விங் நிர்வாகி ஒருத்தரை எந்த அளவுக்கு பாடுபடுத்துறாங்க, அந்த நீதிபதி அவர்கள் எப்படி அவங்கள விடுதலை பண்ணா ஜாமீன்ல விட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆனா போதைப் பொருள் கடத்தினவங்க அத்தனை பேரையும் தான் கட்சியில சேர்த்துக்கிடுவாரு. அவங்களுக்கு காவல்துறை சொந்த ஜாமீன்ல கூட விடுதலை பண்ணக்கூடிய விலைகள்லாம் செய்வாங்க. அப்ப தாவேக்கா நிர்வாகி இருந்தா ஒரு மாதிரி, தாவேக்கா நிர்வாகி இல்லைன்னா ஒரு மாதிரி. அந்த தாவேக்கா நிர்வாகி இருந்தாலும் கூட விஜய் பக்கத்துல கை கொடுப்பதற்கெல்லாம் போயிடக்கூடாது. உன்னோட எல்லை என்ன, அதோடு இருந்துக்க, உன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு நடந்து கொண்டா உனக்கான மரியாதை கிடைக்கும். அதை தாண்டும் போது அது விஜயை நெருங்கும் போது அது உங்களுக்கு இப்படியான சம்பவங்கள் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சம்பவங்களாக நம்ம மக்கள் மன்றத்தில் விஜய் அம்பலப்பட்டு போகிறார். நிச்சயமா இந்த பணி நியமன ஆணை வழங்குற விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க, கீழே இறங்கி வந்து கொடுத்தாருன்னு. டிடிவி தினகரன் அவருடைய அந்த ஒப்பீடும் கூட இருந்தது. இன்னைக்கு இந்த லாக்அப் மரணம் சபரிநாதன்கிற மாற்றுத்திறனாளி அவர் வந்து இறந்து போயிருக்கிறார். கைதி அடித்தே கொண்டிருக்கிறாங்க, 19 இடங்களில் காயம்னு. ஒன்று நீங்கள் சொன்னது திமுகவினுடைய ஐடிவிங்களுடைய நிர்வாகி கரூரில் அவரும் மாற்றுத்திறனாளி, அவரையும் இந்த அரசு எப்படி கையாண்டதுன்னு ஒன்று. அதுலேருந்து திசை திருப்புறதுக்காக நான் மாற்றுத்திறனாளிக்கு பாருங்கள் அணுக்கமாக இருக்கேன்னு கீழே வந்து கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி ரேம்ப் வாக் போட்டிருக்கணும். திராவிட மாடல் அரசு அதுதான் செய்தது அப்படிங்கிற விஷயங்கள் முன்வைக்கிறீங்க. பேசலாம். சக்திவேல் சார், ரொம்ப நிறைவான பார்வை சுருக்கமாக, இப்படி ஒவ்வொரு பக்கமும் வந்து தலைவராக இருக்கிற அவர் வந்து ஒரு தூய்மை பணியாளரை இல்லை எளியவர்களை புறக்கணிக்கிற போது மன ரீதியாக அவங்களுக்கு என்ன சிக்கல் சார் வருது? நம்ம என்ன புறக்கணிக்கப்படுறோம், நம்ம என்ன அவ்வளவு தீண்டத்தகாதவர்களா அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள தள்ளுமா? எப்படி இருக்கும் சார் அந்த உளவியல் சுருக்கமா? பல்வேறு இடங்கள்ல வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதுல குறிப்பாக பணித்தளங்கள்ல குடி தண்ணீர் கூட கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு கூட ஒரு தனி கிளாஸ் தான் கொடுக்குறாங்க. உணவகங்கள்ல கூட அவங்கள வந்து உட்கார வச்சுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து எல்லா பணித்தளங்களிலும் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அது மாதிரி செய்வது எங்களுக்கு ஒரு சின்ன சங்கடங்கள் தான் இருக்குது. இது வந்து எதிர்காலங்கள்ல இல்லாம இருப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதை எங்க தூய்மை பணியாளர்களையும் நல்லா நடத்தும் போது நாங்களும் கௌரவப்படுத்தப்படுவோம், எங்களுடைய மனித மாண்புகளும் காக்கப்படும் அப்படிங்கறத நாங்க உணர்றோம். ஆகவே எதிர்காலத்துல இது போன்ற நிகழ்வுகள் இல்லாம தூய்மை பணியாளர்களை மனிதர்களாக நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த செய்தியின் வாயிலாக மீண்டும் நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை, அனைத்து தளங்களிலும் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை நாங்கள் இங்கே முதன்மையாக வைக்கின்றோம். அப்படி வைக்கப்படும் போது நிச்சயமாக தூய்மை பணியாளர்கள் மன நிறைவு அடைவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமா. அனிதா, நீங்க இணைப்புல இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை என்னமா சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு நான் ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். நான் நீங்க வந்து நிறைய இப்போ வந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே
கிண்டஸ் ரெக்கார்ட் பண்ற மாதிரி கற்பழிப்புகள் நிறைய நடந்துச்சு, பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துச்சு. அது வந்து அண்ணா வந்து சொன்னாங்க, மோடியோட ஜெராக்ஸா இவர் இருக்க மாதிரி தான் இருக்குது. மணிப்பூர்ல அதே மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்து அது நிர்வாணப்படுத்தி ரோட்டுக்கு கொண்டு வந்து அவர் எதுவுமே கண்டுக்காத மாதிரி இப்ப வந்து இருக்க முதலமைச்சரும் அமைதி காக்குறாரு. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய செய்யறாங்க, அது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு, அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டாவும் இருக்கு. ஏன் அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவர் ஏன் அறிவுரைப்படுத்தல? இப்ப முந்தைய ஆட்சி காலத்துல இருந்த முதலமைச்சரா இருக்கட்டும், அவங்களுடைய யாராவது தொண்டர்கள் எதிர்கட்சியாளங்களை ஒரு துஷ்பிரகமா பேசினாலும் சரி, ஒரு அநாகரிக பேச்சா பேசினாலும் சரி, அவங்க வந்து ஒரு அடக்குமுறையை கற்றுக் கொடுத்தாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி. ஆனா இவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அனாவசியமா பேசுறாங்க எல்லாரையுமே. ஆனா அவங்களுடைய ரெக்கார்டு நிறைய இருக்கு. இவர் என்ன பண்ணணும்னா முதல்ல அவங்களுடைய தொண்டர்களுக்கு அறிக்கை விடணும். ஏன் தொண்டனா இருந்து இந்த தவறுகளை நீங்க செய்யாதீங்க, நான் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கேன், நீங்க தான் என்ன தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கீங்க, நீங்க பண்ற தப்பு அது என்னதான் வந்து சேருது, என்னதான் வந்து சேரும் அப்படின்ற ஒரு அறிக்கை ஏன் இவர் இன்னும் கொடுக்காம இருக்காரு? அதை தடை செய்யறதுக்கு எதையுமே ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்காரு. எந்த ஒரு முயற்சியுமே அவர் எடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் எடுக்காததுனாலதான் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற முதலமைச்சருக்கு எதுக்காக அவார்ட் கொடுப்பாங்க தெரியல. இந்த 2 மாசத்துல இவ்வளவு கற்பழிப்பு கொலை நடந்ததுல இவருக்கு கண்டிப்பா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒரு புக்கை எழுத வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காம இருக்காரு. அத முதலாவது அவரு செய்யணும். இப்ப பரம்பூர் இல்லமா இல்ல அதுக்குதாங்க அனிதா அவர் சொல்றார், நாங்க வார்த்தைகள்ல இல்ல செயல்ல பாருங்க அப்படிங்கிறார். சும்மா நச நச நசன்னு பேசிக்கிட்டு அப்படின்னு பேசுறதையும் ஒரு கொச்சைப்படுத்துகிறார். சார் அவரு சார் நாங்க நாங்க அந்த எடுத்துக்கிட்டு நாங்க இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு தொண்டு செய்யறதா இருந்தாலும் சரி, அவர் சொல்லிக் கொடுக்கறத எடுத்துக்கணும். அந்த மாதிரி நாங்க நடந்துன்னு இருக்கோம். ஒரு தவறு சொல்லும் போது அது எல்லாரும் கேட்பாங்க சார். நிச்சயமாமா, அதாவது மக்களுக்காக அவர் பேசணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்து இருக்கிறது. அவர் அந்த 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 விஷுவல் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம். எப்படி மக்கள்லாம் கேள்வி கேட்டே இருக்கிறாங்களோ கை கட்டி வாய்ப்புத்தி நிற்கிறார். அதே மாதிரி தான் நேற்றைக்கு அவர் நின்று இருக்கிறார் அப்படிங்கிறது தான். எனக்கு நேரம் இல்லை, இல்லைன்னா நான் வந்து இன்னும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டிருப்பேன், மன்னிக்கணும், நேரம் இல்லை. அதே மாதிரி தான் திருவாரூர்லேருந்து இல்லை அடித்தா நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்து நான் நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். திருவாரூரில் கூட தீன்ஷா இணைஞ்சிருந்தாங்க, அவங்கள்ட்ட நிறைவான கருத்தை கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் நேரம் இல்லை, வருத்தப்பட வேண்டாம். இன்னொரு அமர்வில் நம்ம நிச்சயமாக பேசலாம். சிந்தனை களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.